எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி என்ன திருத்தலம் வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய சிதம்பரம் நடராஜர் கோயில். இதை சிதம்பரம் தில்லை நடராஜர் கோயில்னு சொல்லுவாங்க. இந்த கோயில் வந்து சிதம்பரத்தில் இருக்க அப்ப தில்லைன்னு சொல்லுவாங்க நம்ம சிதம்பரத்தை. இது சோழ நாடு காவேரி ஓரமாக இருந்த நாடாகவும் சொல்லப்படுது. இங்கே தேவாரம் பாடிய நம்மளுடைய சமய குரவர் அப்பர் சுந்தரர் சம்பந்தர் மாணிக்கவாசகர். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது மாணிக்கவாசகரோட வரலாறு. அவர் எப்படி புத்தகுருவை வென்றார், சிவஜோதியில் ஐக்கியமானார் சிவனோட, சிவனை பெரும்பால் அடித்த பாண்டியன்னு சொல்றாங்க. மாணிக்கவாசகர் வரலாறு எல்லாத்தையும் பார்க்கலாம் வாங்க. வெல்கம் டு மஹிஸ் லைஃப் ஸ்டைல். பேர் சொன்னது வந்து தில்லைன்னு சொல்லியிருக்கிறாங்க. பெரும் பற்று புள்ளியூர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தில்லை வனம் சொல்லியிருக்கிறாங்க. ஆக்சுவலாக இந்த கோயிலோட பேர் சிதம்பரம் தில்லை நடராஜர் திருக்கோவில். இதுதான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம சொல்ல போனோன்னா இந்த ஊர் இருக்கும் இடம் அமையும் இடம்னா சிதம்பரம் சொல்கிறாங்க. கடலூர் மாவட்டம் தமிழ்நாடு அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த ஃப்ரெண்ட்ஸ் ஃபஸ்ட்டு வந்து இந்த கோயிலுக்கு ஏன் வந்து புள்ளியூர் அப்படின்னு சொல்லி வந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே ஒரு முனிவர் இருந்திருக்காங்க. அந்த முனிவர் வந்து கல்வி படிப்பெல்லாம் முடிந்த உடனே சேவை செய்யணும் தந்தைகிட்ட சொல்லும்போது, தில்லையை நோக்கி செல்லுப்பா, அங்கே வந்து நீ ஒரு சிவன் சிலையை பார்ப்பேன், அந்த சிவன் சிலையை நீ பார்த்துன்னு அங்கே நீ வந்து சாமி கும்பிட ஆரம்பிச்சிரு, உன்னுடைய தவத்தை அங்கே நீ ஆரம்பிச்சிருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு தந்தை வந்து மகன்கிட்ட சொல்கிறாங்க. ஸோ அதனால் அந்த மகனும் தன் தந்தை சொல்வழி ஏற்று வராங்க. வரும்போது தில்லையில் ஒரு சிவன் சிலையை பார்க்குறாங்க. பார்த்த உடனே அங்கேயே குடியல் போட்டு நம்மளுடைய சாமிக்கு பூஜை செய்ய ஆரம்பிச்சிடுறாங்க. அவர் பேர் தான் வந்து என்னன்னு கேட்டீங்க, அவர் பேர் தான் புலிக்கால் முனிவர் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன் அவருக்கு புலிக்கால் வந்ததுன்னா, இவர் வந்து மரங்களில் இருக்கிற பூக்களை பறித்து நம்ம சிவக்கு அபிஷேகம் பண்ணும் பொழுது வண்டுகள் எச்சி வச்சிருக்கிற பூக்கள் பழங்கள் தானே நம்ம சாமிக்கு வந்து படைக்க முடியுது. காலையில் ஏஞ்சி நம்மளால் மரத்துலேருந்து பழங்கள் பறிக்க முடியல, மரம் வழுக்குது. அதனால் புலிக்கால் வேணும்னு சொல்லிட்டு அந்த முனிவர் சிவன்கிட்ட வந்து வேண்டுதலாக வைத்ததாகவும், சிவன் அந்த வேண்டுதலை ஏற்றுக்கொண்டு அவருக்கு புலிக்கால் கொடுத்ததாகவும் ஒரு ஐதீகம் சொல்லுது ஃப்ரெண்ட்ஸ். அந்த புலிக்கால் முனிவர் ரொம்ப வந்து சிவனுக்கு விசேஷமானவர் அப்படின்னு சொல்லிட்டு இந்த சிதம்பரம் கோயிலை பற்றி நம்ம படிக்க ஆரம்பித்தோன்னா இந்த கோயிலோட தல வரலாறு அதுதான் சொல்கிறாங்க ஃப்ரெண்ட்ஸ். புலிக்கால் முனிவரால் தான் இந்த கோயில் வந்து வரலாறு ஆனது. இப்போ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ மாணிக்கவாசகர்னால் யார், மாணிக்கவாசகர் எப்படி சிவனுக்கு வந்து சிவன் ஜோதியில் ஐக்கியமானார், சிவன் அடியாராக எப்படி மாறினார்ன்றதை பார்க்கலாம் வாங்க. இந்த கதையை பார்க்க போனால் 8ஆம் நூற்றாண்டில் நடந்த கதை அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது அரிமர்த்தன் சொல்லிட்டு ஒரு பாண்டிய மன்னன் இருந்ததாகவும், அவர் வந்து படை வளத்தை பெருக்க நினைத்ததாகவும், அப்போ குதிரை வாங்கணும், படை வளத்தை வந்து நம்ம பெருக்க ஆரம்பிக்கணும் அப்படின்னு நினச்சோன்னா குதிரை வாங்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டிருக்கிறாரு. ஸோ குதிரை வாங்குறதுக்காக தன்னுடைய அமைச்சர் வாரதா ஒரு காசு கொடுத்து அமைத்திருக்கிறாரு. ஆனால் அவர் அந்த அமைச்சருக்கு வந்து ஒரு ஆன்மீக மனம் கொண்டதும், இதே போல் வந்து அரசாங்கத்திலலாம் வேலை செய்ய இஷ்டம் இல்லை, ஒரு நம்ம வந்து ஒரு ஆன்மீகத்தில் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆசை வைத்தவர். இவர் வந்து குதிரை வாங்குறதுக்கு அரசன் பாண்டியன் வந்து காசு கொடுத்து அமிச்சதால் இவர் வந்து குதிரை வாங்க போகும்போது அங்கே ஒரு மரத்தடியில் ஒரு துறவியை பார்க்குறாரு. துறவியை பார்த்த உடனே தன்னிடம் இருக்கும் எல்லாத்தையும் திறந்துட்டு அந்த முனிவர்கிட்ட சென்றார் நம்மளுடைய அமைச்சர். எல்லாத்தையும் துறவு கொண்டு, நான் எனக்கு எதுவுமே வேணாம், உங்களை போல சிவனடியாராக நான் மாறணும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு பேர் வையுங்க, எனக்கு பழைய பேர் வேண்டாம் அப்படின்னு சொல்கிறார். அப்போ அந்த முனிவர் இவருக்கு வைத்த பேர் தான் மாணிக்கவாசகராக மாறின பெயர் அப்பொழுது தான் வாராத ஊர் அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய பெயரை மாணிக்கவாசகர் என்று மாற்றிக்கிட்டார். இப்போ மாற்றின உடனே தன்னுடைய அரசர் பாண்டியன் வந்து நிறைய பொன்காசுகளை கொடுத்து அமைத்திருக்காரு இல்லையா. அப்போ அந்த பொன்காசுகளை எல்லாம் என்ன செஞ்சிருக்காரு, இவர் ஒரு சிவன் கோயிலாக கட்டியிருக்கிறாரு. சிவன் கோயிலாக கட்டின உடனே அமைச்சர் பாண்டிய மன்னர் என்ன சொன்னார், சரி அவர் சிவனடியாக சேர்ந்ததுக்கும் எனக்கும் சம்மந்தம் கிடையாது, என்னுடைய பொற்காசுகள் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு இவர்கிட்ட கேட்டிருக்கிறார், அமைச்சர்கிட்ட. அப்போ அவர் சொல்கிறாரு, நான் அந்த காசு எல்லாமே சிவன் கோயிலாக கட்டிட்டேன் அப்படின்னு சொன்ன உடனே பாண்டிய மன்னருக்கு ரொம்ப வந்து கோபம் வந்துடுது. பாண்டிய மன்னருக்கு கோபம் வந்த உடனே அவரை வந்து கைது செய்கிறாங்க. யாரை, நம்மளுடைய மாணிக்கவாசகர் கைது செய்கிறாங்க. கைது செய்த உடனே என்னுடைய காசுகள் வர வரை நீ சிறையில் தான் அடிபடணும்னு சொல்லிட்டு கொடுமைப்படுத்துகிறாங்க. நமக்காக ஒரு சிவன் கோயிலை கட்டினவர் இவ்வளோ கஷ்டப்படுறாரே அப்படின்னு சொல்லிட்டு பாண்டிய அரசர் எதற்காக இவருக்கு காசு கொடுத்தாரு, குதிரை தானே அப்படின்னு சொல்லிட்டு அதே போல் நிறைய வந்து குதிரையாக ஆக்கி அரசரிடம் அமைத்ததாகவும், இரவு ஆனோடனே அந்த குதிரையெல்லாம் நிறையா இவர் சென்றுட்டாரு, குதிரை கொடுத்துட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு மாணிக்கவாசகரை அமுச்சு விட்டுடுறாங்க.
அமுச்சு விட்ட உடனே அந்த நைட்டு என்ன ஆயிடுது, அந்த குதிரையெல்லாம் நிறையா மாறி அந்த நாடை விட்டு ஓடி வந்துடுது. இதை பார்த்து அந்த பாண்டிய மன்னர் ரொம்ப கோவம் அடைஞ்சிறார். இன்னும் ரொம்ப கோவம் அடைஞ்சிறார். என்னை ஏன் இப்படி ஏமாத்திக்கிட்டே இருக்கிற அப்படின்னு சொல்லிட்டு திரும்பியும் அந்த பாண்டிய மன்னர் என்ன செஞ்சிறார், நம்மளுடைய மாணிக்கவாசகரை நல்லா சுடும் வெயிலில் நம்மளுடைய மாணிக்கவாசகரை கொதிக்கிற மண்ணில் நிற்க வச்சு ரொம்ப துன்புறுத்துறாரு. இதை பார்த்து நம்ம சிவன் தாங்க முடியாமல், சரி ஓகே நீங்கள் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கே ஒரு பெரிய வெள்ளத்தையே உருவாக்கிடுறாரு. அப்போ அந்த தண்ணியில் அந்த பாதம் பட அவருக்கு கொஞ்சம் குளுமையாக இருக்குது. அப்போ அந்த பாண்டிய அரசர் எப்படி இங்கே வெள்ளம் வந்தது, வீட்டுக்கு ஒரு ஆள் வாங்க வெள்ளத்தை அணை போட்டு அணைக்கணும் அப்படின்னு சொல்லி வீட்டுக்கு ஒரு ஆளை கூப்பிடுறாங்க. அப்போது நம்மளுடைய சிவன் வீட்டில் ஒரு ஆளாக வரதாகவும் பாண்டிய மன்னர் கை ஓங்கவும் மாணிக்கவாசகர் இவர் சிவனடியார் அப்படின்னு சொல்லிட்டு தாங்கி பிடித்ததாகவும் ஒரு வரலாறு சொல்கிறாங்க ஃப்ரெண்ட்ஸ். அந்த பரம்பு நம்மளுடைய சிவன் மேலே பட்டதாகவும் சொல்கிறாங்க. வரலாறில் அந்த சிவன் மேலே பட்டதாகவும் சொல்கிறாங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்படி நம்மளுடைய மாணிக்கவாசகர் துன்புற்றிட்டே இருக்கும் பொழுது நம்மளுடைய குருவை நோக்கி செல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு குருவை நோக்கி செல்கிறாரு. குருவை நோக்கி செல்லும்போது அங்கே ஒரு மரத்தடியில் அந்த துருவி அமர்ந்திருந்த ஸ்டைலை பார்த்தோன்னே இது நம்மளுடைய குரு கிடையாது, நம்மளுடைய சிவனே இவர் தான் அப்படின்னு நினைக்கிறாரு நம்மளுடைய மாணிக்கவாசகர். இதை பார்த்த உடனே அங்கே இருந்த மற்ற முனிவர்கள்லாம் சேவகம் செய்துட்டு வந்துக்கிட்டு இருக்கிறாங்க. அப்போது சொல்லுவாங்க, நான் கைலாகம் போக வேணும்னு சொல்லிட்டு அந்த குரு சொல்லும்போது எல்லாருமே தன்னுடன் இருக்கும் அனைத்து பேருமே நாங்களும் வருகிறோம்னு சொல்லுவாங்க. அப்போது நம்ம சிவன் சொல்வார், இங்கே ஒரு பெரிய தீக்குமிழம் தெரியும், தீக்குமிழம் தெரியும் பொழுது நீங்கள் என்னோட ஐக்கியமாயிடுங்க, அப்படி இப்போ வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு சிவன் கிளம்பிடுவார். அப்போது மாணிக்கவாசகர் மட்டும் கேட்க மாட்டார், நான் உங்கள் கூட தான் வருவேன் அப்படின்னு சொல்லி அடம்பிடிச்சு பின்னாடியே வரும்பொழுது தில்லையில் சந்திக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சிவபெருமான் சொல்லிட்டு கிளம்பிடுவார். இதை கேட்டதும் ரொம்ப கஷ்டப்படுவார் மாணிக்கவாசகர். அப்புறம் அங்கேயே இருந்து அங்கே இருக்க முனிவர்களோட நம்மளுடைய சிவனுக்கு திருவடி பண்ணிட்டு அங்கேயே இருந்துடுவாங்க. ஒரு நாள் சிவன் சொன்ன போலேயே ஒரு தீக்குமுழம் தெரியும். இதை பார்த்த நம்மளுடைய மற்ற முனிவர்கள் எல்லாம் அதில் ஐக்கியமாயிடுவாங்க. ஆனால் அன்னைக்கு மாணிக்கவாசகர் ரொம்ப மும்முரமாக பூஜைகளை பண்ணிக்கிட்டு இருக்கிறதுனால அந்த தீக்குமுழத்தை அவரால் பார்க்க முடியாது. பூஜையிலேயே உன்னித்து இருப்பார். இது தெரிந்த உடனே ரொம்ப கஷ்டப்படுவார். ஐயோ, தீக்குமுழம் சிவனுடன் என்னால் சேர முடியலையே அப்படின்னு சொல்லிட்டு மனமுருகி ரொம்ப அழுவார். அப்போ தான் ஞாபகம் வரும் சிவன் சொன்னது. சிவன் சொல்லிட்டு போயிருப்பார் இல்லையா, அவருடைய குரு, சிவன் சொல்லக்கூடாது குரு சொல்லியிருப்பார், தில்லையில் சந்திக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதனால் இவர் தில்லைக்கு கிளம்பி வந்துடுவார். சரி, நம்மளுக்கு இட்ட பணிகள் இருக்குது அப்படின்னு. வீடியோ பிடிச்சிருந்தேன்னா லைக் பண்ணுங்கள், கண்டிப்பாக ஒரு லைக் பண்ணுங்கள், ஒரு ஷேர் பண்ணுங்கள், ஒரு கமெண்ட் பண்ணுங்கள், அட்லீஸ்ட் ஒரு கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி வைத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு நம்மளுடைய மாணிக்கவாசகர் எப்படி ஜீவ சமாதி நம்மளுடைய சிவனுடன் சேர்ந்தார் அப்படின்றத நான் கண்டிப்பாக உங்களுக்கு வீடியோவை அப்லோட் பண்ணிடுறேன்.